சந்தீப் பங்காரெட்டி டைரக்ஷன்ல ரன்பீர் கபூர் நடிச்ச அனிமல் படத்தை கடந்த டிசம்பர் 1 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கலெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த படம் 650 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருந்தாலுமே ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது அதிக பேர் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த படத்தையும் எடுத்திருந்தாங்க. சினிமா பிரபலங்கள் கூட இந்த படத்தை பத்தி நெகட்டிவா தான் பேசியிருந்தாங்க. நடிகர் ராதிகா சரத்குமார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரீசெண்டா ஒரு படத்தை பார்த்தேன், வாந்தியே வந்துட்டு, இவ்வளவு கேவலமா ஒரு படத்தை அந்த டைரக்டர் எப்படி எடுத்தாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளேபேக் சிங்கர் சீனிவாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அனிமல்களுக்காக அனிமல் டைரக்ட் பண்ண படம் தான் அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் அந்த படத்தை பத்தி நெகட்டிவா தான் சொல்லியிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷன்ல சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு. அந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேஜ்ல பேசும்போது ஒரு கெஸ்டா சந்தீப் பங்காரெட்டி உட்கார்ந்துருந்தாரு. அவரை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா, அனிமல் படத்துல நீங்க யூஸ் பண்ண கிராஃப்ட், மியூசிக் இது எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அதுக்கப்புறமா படத்தை விட இன்டர்வியூல நீங்க போல்டா பதிலடி கொடுத்தது ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்படி பேசின இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே அமரன் படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதியா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டீசர்ல ஆபாச வசனம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையும் போய்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் புதுசா ஆட் ஆயிருக்கு.